ஹாய் மக்களே! என் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல. கூலி படத்தோட ரிவ்யூ வந்து ரெக்கார்ட் பண்ணி, அத எடிட் பண்ணி போடுற அளவுக்கு பொறுமை இல்ல. ஏன்னா, இன்டர்நெட்ல நெறைய வன்மம் சுத்திட்டு கிடக்கு. அதனால நானே லைவாவே வந்து பேசலாம்னு நெனைக்கிறேன். வீடியோவோட டைட்டில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கூலி படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லப் போறதில்ல. லோகேஷ் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ரஜினி சைட விட லோசிஃபைடுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாரி படம் இருக்கு. ஸோ முக்கியமா நான் எப்பவுமே படம் பார்த்துட்டு வந்த உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிவ்யூ போட்டுருவேன் எப்படி இருக்கு படம் அப்படின்னு. இந்த தடவை ஏன் போடல அப்படின்னா, வந்த உடனே ஆன்லைன்ல ஓவரா நெகட்டிவ் ரிவ்யூ வருது. நான் படம் நல்லா இருக்குன்னு யார்கிட்ட சொன்னாலுமே எல்லாரும் ஆன்லைன்ல எப்படி வருதுன்னு சொன்னாங்க. ஆன்லைன்ல என்னதான் வருதுன்னு பார்ப்போம் போய் நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃபாலோ பண்ணிருக்க ரிவ்யூஸ் தோணுதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லுவோம்னு நினைச்சு வந்தேன் நான். இப்ப வெளியில இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து நல்லா இருக்குமா தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு லைவே வந்துட்டேன் நான். படம் வந்து ஆன்லைன்ல வர அளவுக்கு வன்மம் தெளிக்கிற அளவுக்கு அவ்வளவு கண்ட்ராவியெல்லாம் இல்லை. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பராகவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா லோகேஷ் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. எல்லா சீனுமே நல்லா தான் இருக்கு. யாரையுமே லோக்கி வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்துட்டு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ போட்டவங்களையும் நான் இப்பதான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வரேன் என்ன போட்டிருக்காங்க. அது யாருமே வந்து படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துட்டு அதை பத்தி பேசுன மாதிரி தெரியல. ஆன்லைன்ல மத்தவங்க சொன்னதையும் எடுத்து போட்டு இவங்க ஒரு புதுசா அதையே வந்து அதை பத்தியே பேசுன மாதிரியே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ரஜினி படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஷவுபின் கேரக்டர் வந்து வேற லெவல்ல இருந்தது. அந்த மலையாளம் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்களா அவங்க கேரக்டர் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் நாகார்ஜுனா கேரக்டர் நல்லா இருந்தது. என்ன நான் லாஸ்டா படம் முடியும் போது ஒரு ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அதுல வந்து மலையாளம் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ரெண்டு பேர் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்ல ஒரு சீன் வரும். அதுல அமீர் கான், உபேந்திரா அந்த ரஜினி மூணு பேரும் ஒரு சீன்ல மாஸ் பண்ணிருப்பாங்க. சாதாரண சீன் தான். ஆனா அதை லோக்கி வந்து எடுத்த விதம் வந்து அப்படி இருக்கு. ஸோ அந்த படம் எதை பத்தியும் யோசிக்காம போய் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஷோ போறதே. இவ்வளோ ரிவ்யூ உட்காந்து இவங்க கொட்டியிருக்க வன்மத்தையும் பார்த்துட்டு போயிருந்தாலே நானும் போய் படத்தை பார்த்துருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க. முக்கியமான ரிவ்யூவர்ஸே நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு போட்டிருக்காங்க. அப்படி என்னத்தை தான் எதிர்பார்த்து போனாங்களோ தெரியல. ஹைப்பு நிறைய ஹைப்பை மீட் பண்ணல. ஒவ்வொரு படமும் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். அவன் எடுத்து வச்சிருக்கிற படத்துல போய் அது இல்லை இது இல்லை நீ எப்படி சொல்லலாம். நான் எதிர்பார்த்து இதை வந்தேன் இது இல்லைன்னு எப்படி சொல்லலாம். யார் கேரக்டரையுமே லோக்கி வேஸ்ட் பண்ணல. எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் இருக்கு. இன்க்ளூடிங் அந்த அந்த மலையாளம் ஆக்ட்ரஸை வந்து காட்டும் போதே ட்ரெய்லர் பார்த்து எல்லாரும் அவங்கள தான் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்க சம்மந்தமே இல்லாம ஒரு ஆளை போட்டு தள்ளியிருக்காங்க. அந்த இன்டர்வல் சீன் வந்து ரொம்ப மொக்கம் சொன்னாங்க. அதுவும் அது நம்புற மாதிரி தெரியல. இன்டர்வல் சீன் தான் இருக்கிறதுலே பெரிய பேங்க. அதே மாதிரி அந்த பவர் ஹவுஸ் சாங், பவர் ஹவுஸ்ங்கிற வேர்டுக்கு கொடுத்துருக்கிற முக்கியத்துவம், அந்த டயலாக் கனெக்ஷன் ஃபோனுக்கு கொடுத்துருக்க முக்கியத்துவம், அந்த பேட்சுக்கு கொடுத்துருக்க முக்கியத்துவம், இது எல்லாமே லோக்கி படத்துல வர ஒவ்வொரு சின்ன சின்ன சீட்டுக்குள்ள முக்கியத்துவம் தான். அது எதுவுமே மிஸ் ஆகாம அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இருக்க படம். எந்த விதத்துலையுமே குறை சொல்ற அளவுக்கு இல்லவே இல்லை. இப்போ யாராவது இது வரைக்கும் படம் பார்க்காதவங்க நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்த்துட்டு படத்துக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏன் ரிவ்யூஸ் பார்த்துட்டு உங்க மனசை நீங்க தாராளமாக மாற்றிக்கலாம். அந்த படம் அந்த லெவலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். இவங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து இந்த ரிவ்யூஸுக்கு பதிலாக பதில் சொல்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதை விட டீடைல் ரிவ்யூவா ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவா இப்போ நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் ஸ்பாய்லரோடையவே ரிவ்யூ வந்து நான் ஒன்று டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். நன்றி வணக்கம். படத்தை போய் மறக்காம வரேன்.